ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இந்த மகிழ்ச்சியான கிறிஸ்து இயேசுவினுடைய மகிமை விளங்குதல் பண்டிகையில் இந்த சிறப்பான வழிபாட்டில் பங்கெடுத்திருக்கிறவங்க அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரால் வழிபாட்டிற்கென்று உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். நம் அனைவரும் கண்களை மூடி தலை வணங்கி அமைதியான முறையில் இவ்வழிபாட்டிற்கென்று நம்மை நாமே ஆயத்தம் செய்து கொள்வோம். தந்தை, மைந்தர், தூய ஆவியானவராகிய மூவரு கடவுளின் பெயராக ஆமென். ஜெபம் செய்வோம். ஈடு இணையற்ற அன்பும் எல்லையில்லா இரக்கம் கொண்ட எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மகிழ்ச்சிகரமான ஆண்டவர் இயேசுவினுடைய மகிமை விளங்குதல் பண்டிகைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு மாத்திரமல்ல, இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரமல்ல, இந்த முழு உலகத்தில் வாழும் எல்லா மக்களுக்கும் அவர் பிறந்திருக்கின்றார் என்கின்ற சிறப்பான செய்தியை வெளிக்கொணரக்கூடிய அற்புதமான பண்டிகையில் உம் இறை சன்னிதானத்தில் உம் மக்களாகிய நாங்கள் ஒன்றிணைந்து ஆண்டவராகிய இறைவனை முழு உள்ளத்தோடு ஆராதிக்கும்படியாக நாங்கள் முற்படும் போது ஆண்டவருடைய மெய் பிரசன்னம் எங்கள் மத்தியிலே நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். வழிபாட்டின் ஊடாக பாடுகிற பாடல்கள், ஏறெடுக்கிற இறை வேண்டல்கள், வாசிக்கிற தியானிக்கிற உமது திருமொழிகளின் வழியாக உம் திருநாமம் ஒன்றே மகிமையும் ஆட்சிமையும் அடையட்டும். இவைகளின் ஊடாக நீர் தருகிற ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தராகிய இறைவன் தாமே கிருபை செய்வீராக. வழிபாட்டிலே பங்கெடுத்திருக்கிற தம்முடைய மக்களையும் பங்கெடுப்பதற்காக வந்து கொண்டிருக்கிற தம்முடைய மக்களையும் முது சமூகத்திலே கூட்டி சேர்த்தருளும். நாங்கள் இணைந்து ஒருமித்து முது திருப்பெயரை மாத்திரமே உயர்த்தி பிடிக்க ஆண்டவர் எங்களுக்கு அருள் புரிவீராக. வழிபாட்டின் துவக்கம் முதல் இறுதி மட்டுமாக உம் திரு பிரசன்னத்தினாலும் தூய ஆவியானவரின் அருள் துணையாலும் எங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இறைவன் நிறைவாக ஆட்கொண்டு வழிநடத்தியுள்ள வேண்டும் என்று இயேசுவின் வழியே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.
நாம் வழிபாட்டிற்கு ஆர்வமாகவும் மூவொரு கடவுளை போற்றும் வண்ணமாக 69வது கீர்த்தனை பாடலை இணைந்து பாடுவோம். தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனுங்கிற 69வது கீர்த்தனை பாடல். இரட்சகனை தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே பாத்திரமாக இம்மாத்திரம் கருணை வைத்த பாத்திரமாக இம்மாத்திரம் கருணை வைத்த பார்த்திபனை யூத கோத்திரனை என்றும் தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே. அமிழ்ந்து கழுதவனை உள்மீது அமிழ்ந்து கழுதவனை உள்மீது அமிழ்ந்து கழுதவனை முன்னணை மீதுற்ற சின்ன குமாரனை முன்னணை மீதுற்ற சின்ன குமாரன் முன்னோரை நோட்பாடியே நீலத்தோற்றோனை தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே. தேசிகர்கள் தேடும் குருவானை தேசிகர்கள் தேடும் குருவானை தேசிகர்கள் தேடும் குருவானை அம்பரமேவிய கும்பர்கணத்தோடு அம்பரமேவிய அன்பு பெற நின்று பைம்பொன் மலர் தூவி தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே. பொதிந்தவனை வானோர்களும் வந்தடி பணிபவனை வானோர்களும்
நம் யாவரும் எழுந்து நின்று பிரதான தேவாரம் உரிமையை பின்பற்றுவோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தே உள்ளது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடற்சிறுதியும் உள்ளவர்களாய் அண்டி சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம் வாரோங்கள். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தே உள்ளது. பூமியும் உண்டாக்கினவர் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரே, என் பாவத்தின் தோஷத்தை சர்வ வல்லவரான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகரும் மீட்பருமானவரே, ஏழை பாவிகளாகிய நாங்கள் சுபாவத்தின் படி பாவம் உள்ளவர்களும் தீட்டுவர்களுமாயிருக்கிறோம் என்றும் மனதினாலும் வாக்கினாலும் நடக்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்றும் அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நிமித்தம் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளவற்ற இரக்கத்தில் அடைக்கலம் புக வருகிறோம். அளவில்லாதிருக்கும் உள்ள கடவுளே, எங்களை மீட்கும்படி மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து அது ஒரே பேரான குமார் நிமித்தம் எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். உண்மையும் அருமையான இவரையும் உண்மையான கீழ்ப்படுதலையும் பரிசுத்த ஆவியை கொண்டு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான மைந்தரை நமது பாவங்களுக்காக மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது தூய ஆவியானவரை தந்துள்ளதாக வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசம் உடையவனாய் திருமுழுக்கு பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்தருளும். அன்று மன்னமாகவே கிறிஸ்து மகிமை வழங்குதல் பண்டிகைக்கு உடைய ஆரம்ப வாக்கியத்தை நாம் பின்பற்றுவோம். பாடல் புத்தகத்தில் 77வது பக்கத்தில் அடங்கியுள்ளது. இதோ ஆண்டவரும் கர்த்தருமானவர் வந்தீரோக்கீரா, வல்லமையும் அவர் கருத்தீரோக்கிறது. கடவுளே, ராஜாவுக்கும் அது நியாய தீர்ப்புகளையும் சபை தீர்ப்புகளையும் ராஜகுமாரனுக்கு உமது நீதியையும் கட்டளையும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான யுகா யுகங்களாம் இருக்கிற படியே. ஆமென். கர்த்தாவே,
உன்னதத்தில் கடவுளுக்கு மகிமை. பூமியில் மனிதர்களுக்குள் சமாதானம், அவர்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். பரமராஜாவாகிய கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளே, ஒரே பேரான குமாரனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவே, உன்னதமானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய மகா மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவாகிய கடவுளே, கடவுளின் ஆட்டுக்குட்டியே, பிதாவே, சோதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து நீர்க்கிறவாறே எங்கள் ஜெபத்தை ஏற்றருளும். பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறவாறே எங்களுக்கு இரங்கும். இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பிதாவே, மகிமையிலே பரிசுத்த ஆவியோடு நீர் ஒருவர் பரிசுத்தர், நீர் ஒருவர் ஆண்டவர், நீர் ஒருவர் உன்னதமானவராக இருக்கிறீரே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் மதாவியோடும் இருப்பார். பிரார்த்தனை செய்வோம். ஆண்டவராகிய கடவுளே, தேவரீர் புறஜாதியாருக்கு நற்சரித்திரத்தினால் வழி காட்டி உமது ஒரே பேரான மைந்தரை அவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஜாதிகளின் வெளிச்சமாகிய அவரை நாங்கள் எப்போதும் பின் சென்று அவருடைய வாக்கியமான செங்கோலுக்கு கீழாக நித்திய சமாதானத்தை அனுபவித்து கடைசியிலே அவருடைய நித்திய மகத்துவத்தை தரிசிக்கும்படி தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று உம்மோடும் தூய ஆவியோடும் ஏக கடவுளாய் பிழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது மைந்தராகிய எங்கள் நாதர் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். நாம் யாவரும் அமர்ந்து கர்த்தர் மகிமை விளங்குதல் பண்டிகைக்கு உடைய திருமறை பகுதியை நாம் தொடர்ந்து படிக்க கவனமாக்கி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகிமை விழுந்தர் பண்டிகை குறித்து திரும்புகிற பகுதி முதலாவது சங்கீத பாகம், சங்கீதம் 72வது சங்கீதம் 1ஆம் வசனம் தொடங்கி 11ஆம் வசனம் முடிய நாம் முறையாக நாம் வாசிப்போம். சங்கீதம் 72 1 முதல் 11 வரை முறையாக வாசிப்போம். அடுத்த வேத பகுதி மத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 12ஆம் வசனம் முடிய. கர்த்தாவே, உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கப்படாமல் செய்யும். சங்கீதம் 72 72. கடவுளே, ராஜாவுக்கும் ஒரு நீதி நியாய தீர்ப்புகளையும் ராஜகுமாரனுக்கும் நீதியையும் கட்டளையிடும்.
அவர்களை நியாயத்தோடு விசாரித்து வருவார். இந்த சிறுமியானவர்களை நியாயத்தோடு விசாரித்து வருவார். பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை கொடுக்கும், குன்றுகள் நீதியால் சமாதானத்தை விளைவிக்கும். ஜனத்தில் உள்ள சிறுமியானவர்களுக்கு சிறுமியானவர்களுக்கு அவர் நியாயம் செய்து ஏழையின் பிள்ளைகளை காப்பாற்றுவார், ஒடுக்குகிறவனை ஒடுக்குவார். சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் தலைமுறை தலைமுறையாக அவர்கள் உமக்கு பயந்திருப்பார்கள். உள்ளருக்கு வெளியின் மேல் பெய்யும் துருளைப் போலவும் பூமியை நனைக்கும் மழையை போலவும் அவர் இறங்குவார். அவர் நாட்கள் நீதிமான் செழிப்பான். சந்திரன் உள்ள வரைக்கும் சமாதானம் பெருகியிருக்கும். ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லை வரைக்கும் அவர் அரசாளுவார். சிறு பிள்ளைகளையும் அவர் விடுவிப்பார். பலவீனருக்கும் ஏழைக்கும் அவர் இரக்கம் காட்டுவார், ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். அப்படி பிடிக்கப்பட்ட சுவிசேஷ பகுதி பரிசுத்த மத்திய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 12ஆம் வசனம் முடிய. ஆண்டவரே மத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-12 வரை வாசிக்க கேட்போம். ஏரோதுவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லெகேமில் இயேசு பிறந்தபோது கிழக்கிலிருந்து ஸ்தாத்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடே கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர், ஜனத்தினுடைய வேதபாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்து, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லெகேமிலே பிறப்பார். அது ஏன் என்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லெகேமே, யூதாவினுடைய பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை இரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லெகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் கடவுளால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். வாசிக்க வேண்டிய நற்செய்தி பகுதி வாசித்தார். கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வாழ்வை அருளும் திருமொழிகளை படிக்க கேட்ட நாம் அதற்கு மறுமொழியாக நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் புலோகத்தையும் படைத்து சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளை சுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவை சுவாசிக்கிறேன். கனமெடுத்து பிறந்து பொந்து விழாத்தங்கள் பாடுபட்டு சிறுவிலை அறை உண்டு மறித்து அடங்க பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மறித்து வந்து உயிர்த்தெழுந்தார். அவருக்கு உயர்த்துவரை மறித்துறை நினைத்திருக்க வருவார். பொதுவான பரிசுத்த சபையும் ஐக்கியமும் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் யாவரும் அமர்ந்திருப்போம். ஆண்டுடைய இறை செய்திக்கு ஆயத்தமாக 195வது ஞான பாடலை நாம் இணைந்து பாடும். கடைசி சரணத்தின் போது நாம் யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். 195வது ஞான பாடல்.
மகிமை மன்னரேசு தாவீதின் மைந்தனே, ஓம் ராஜ்யம் நித்தியமாமே, வானம் சிங்காசனம், பூலோக ராஜ்யங்களின் பாவாத்மாவுக்கும் ஓம் ரட்சிப்பும் பரம உதவி செய்திடும். கீழ்தேச சாஸ்திரிமாரும் தங்காணி கைகளா உமது ராஜ்யத்திற்கு சாட்சி பகர்கிறார். நட்சத்திரமும் வாக்கும் உம்மை குறித்ததே, அதாலே வாழ்த்துகின்றோம் இரட்சகர் கர்த்தாவே. உம் வார்த்தை சொன்ன போல நீர் வல்ல ராஜனே, ஆனாலும் லோக நேசம் உமக்கு இல்லையே. நீர் அஸ்வமீது ஏறி கிரீடம் தரிக்கிறீர், மாளிகையில் தங்காது என் நிந்தை சுமந்தே. ஆனாலும் வான்கரீரா நீர் ஜோடிக்கப்பட்டே, நன்மையே நித்தப் போக உம் மார்க்கம் நீதியா. உம் தாசர் பேரில் தீங்கு விலை போர்க்கை நின்று, பலத்த புயத்தாலே அணைத்து காத்திடும். நீர் வந்த நான் என்றாலும் என் மேல் இரங்கிடும். உம் நாட்டில் நித்தியம் வாழ என்னை சேர்த்திடும். என் பகைஞர் கை நின்று விலக்கு கேட்கிறேன். பிசாசு பாவம் சாவு யாவிலும் காருமே. வாக்கையில் தந்து சதா இலங்கிடும். பாவம் பொய் போதனைகள் எல்லாம் அகற்றிடும். உம்மை நான்
தந்தை கடவுளிடமிருந்தும் அவர் தம் மைந்தரும் நம் ஆண்டவருமாகிய கிறிஸ்தேசுடமிருந்தும் இந்த மகிழ்ச்சியான நல்ல நாளில் ஆண்டுடைய இறை சன்னிதானத்தில் இணைந்து ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நம் அனைவருக்கும் ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்தேசுவில் அன்புக்குரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகிமை விளங்குதல் பண்டிகையாகிய இந்த நல்ல நாளிலே நம்முடைய சிந்தனைக்கு என்று நாம் எடுத்துக்கொள்கின்ற ஆண்டவருடைய திருவார்த்தை நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதி தூய மத்தேயுவின் நற்செய்தி நூல் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1 துவங்கி 12 முடிய. The Gospel according to St. Matthew chapter 2 verses beginning from 1 to 12. அதில் குறிப்பாக 10 துவங்கி 12 வரை நாம் படிக்க கேட்போம். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, மக்களாகிய நாங்கள் திருமொழிகளை இப்பொழுது சிந்திக்க முற்படும்போது திருவார்த்தைகளை வார்த்தைகளாகவே உமது திருமொழிகளாகவே ஏற்றுக்கொள்ளவும் அவ்வார்த்தைகளை நாங்கள் வாழ்வாக்கி கொண்டு வாழவும் நீர் எங்களுக்கு அருளை தாரும். பேசுகிற அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். நாங்கள் அனைவரும் கேட்கிறோம். கிறிஸ்தேசுவின் வழியே பிதாவே, ஆமென். உட்கார்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, முதலாவது உங்கள் அனைவருக்கும் இந்த மகிமை விளங்குதல் பண்டிகையினுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட். இது ஒரு பண்டிகை இல்லைங்களா? ஆகையினாலே தான் இதை நாம் சிறப்பு வழிபாடாக வைத்திருக்கிறோம். ஸோ பல திருச்சபைகளில் இதனுடைய அவசியங்கள் புரியாமல் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு காரணம், இது வீக் டேஸில் வந்தால் யாரும் வரமாட்டாங்க என்கின்ற காரணத்தினால இதை வைக்காமல் அப்படியே ஸ்கிப் பண்ணி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையை மகிமை விளங்குதல் பண்டிகையாக அனுசரிக்கிறவர்களாகவும் நம்முடைய லூதரன் திருச்சபையில் இருக்கிறார்கள். ஆனால் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மகிமை விளங்குதல் பண்டிகைக்கு பின் வரும் முதல் ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அந்தந்த நாளுக்குரிய சிறப்பு அந்தந்த நாளில்தான் அடங்கியிருக்கிறது. ஆகையினாலே தான் நாம் இந்த நாளிலே இதே சிறப்பான இந்த பண்டிகையின் வழிபாட்டை நாம் வைத்திருக்கிறோம். இந்த நாள், இந்த பண்டிகைக்கு பல பெயர் உண்டு. The Feast of Epiphany என்று சொல்வார்கள், The Feast of Three Kings என்று சொல்வார்கள், The Feast of Three Wise Men என்று சொல்வார்கள். மகிமை விளங்குதல் பண்டிகை 3 அரசர்களின் பண்டிகை அல்லது 3 ஞானிகளின் பண்டிகை என்று இதற்கு பல பெயர்கள் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக நாம் படிக்கேட்ட திருமறை பகுதியில் அந்த கிழக்கில் இருந்து என்று ஒரு வார்த்தை இடம்பெற்றிருக்கும், அந்த ஈஸ்டர்ன் சைட். ஸோ இன்றளவும் இப்போதும் கூட இந்த ஈஸ்டர்ன் சைடில் இருக்கிற பல திருச்சபைகள், குறிப்பாக ஈஸ்டர்ன் ஆர்த்தோடாக்ஸ் சர்ச் எல்லாம் இருக்கு. ஸோ அவர்கள் இன்றைக்கு தான் கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாம் எப்போ செலிப்ரேட் பண்ணோம்? December 25 நம்ம வேர்ல்டு வைட் கிறிஸ்மஸாக அனுசரித்தோம். ஆனால் இந்த கிழக்கில் இருக்கக்கூடிய திருச்சபைகளில், குறிப்பாக இந்த ஆர்த்தோடாக்ஸ் சர்ச்செல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தான் அவர்களுக்கு கிறிஸ்மஸ். ஸோ கிறிஸ்மஸ் தினமாக இன்றைக்கு அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். காரணம், நாம் வாசிக்க திருமறை பகுதியில் இந்த குழந்தை இயேசு அவர் வளர்ந்து ஒரு 2 வயதிற்கு உட்பட்ட ஒரு சிறு பிள்ளையாக இருக்கிறார். அவர் தன்னை இந்த கிழக்கிலிருந்து வந்த புறஜாதியாருக்கு தன்னை வெளிக்காட்டினார். So he revealed himself to the Gentiles. புறஜாதியாருக்கு இயேசு தன்னை வெளிப்படுத்தினார், தன் மகிமையை விளங்கச் செய்தார். ஆகையினாலே தான் அவர்கள் இந்த நாளை
கிறிஸ்மஸாக, கிறிஸ்து பிறந்த தினமாக எங்கள் வாழ்க்கையில எங்களுக்காக, எங்கள் வாழ்விற்காகவும் இந்த இயேசு பிறந்திருக்கிறார் என்பதை மகிழ்ந்து அவர்கள் கொண்டாடக்கூடியவர்களாக இன்றளவும் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான விஷயம். ஸோ அன்பாந்துள்ள நாம் படிக்க கேட்ட சிந்தனை பகுதிக்கு நாம் வருவோம். ஸோ நமக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு திருமறை பகுதி தான் அது. மத்தேயு நற்செய்தி 2ஆம் அதிகாரத்தின் முதல் 12 வசனங்கள். ஸோ அதில் ஏரோது அரசனுடைய நாட்களிலே அந்த யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்த பின் சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து எருசலேமுக்கு வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் வந்து ஏரோதுவினிடம் கேட்கக்கூடிய அந்த கேள்வி நாம் அந்த கடந்த வாரத்தில் கூட நம்ம அதை லைட்டாக சிந்திச்சோம். இந்த யூதருக்கு அரசராக, ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று அரசரிடத்திலே கேட்டபோது அவர் கலங்கினார். அவரோடு சேர்ந்து ஒட்டுமொத்தமான எருசலேமும் கலங்கிற்று, முழு எருசலேமும் கலங்கிற்று என்று நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த கலக்கத்திற்கான காரணம் நமக்கு நன்கு தெரியும். இப்போ இயேசு பிறந்திருக்கிறார், இது தீர்க்கதரிசியின் மூலமாக ஏற்கனவே முன்னறிவிக்கப்பட்ட ஒன்று. நமக்காக ஒருவர் பிறப்பார், நம்மை ரட்சிப்பார், ராஜ அதிகாரம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்று எசையா ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அந்த ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு தோன்றும், அந்த தளிர் துளிர் தோன்றும் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டது. அப்ப எல்லாரும் நம்பிக்கையோடு இயேசுவினுடைய பிறப்பிற்காக காத்து கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கும்போது இயேசுவினுடைய பிறப்பின் நற்செய்தி, இந்த லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது அந்த இடையர்கள் மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம். அந்த நற்செய்தி நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த கர்த்தராய் கிறிஸ்துவின் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார், உங்களுக்காக பிறந்திருக்கிறார். அப்ப இவர்கள் எல்லாருக்கும் அது நற்செய்தி, மகிழ்வின் நற்செய்தி, சந்தோஷத்தின் நற்செய்தி. ஆனால் இன்னொரு புறத்தில் ஏரோதுவுக்கும் அவரை சார்ந்திருக்கிற எருசலேம் முழுமைக்கும் அது கலக்கத்தின் ஒரு செய்தியாக இருக்கிறது. அது அவர்களுக்கு நற்செய்தியாக இல்லை என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் யூதருக்கு அரசராக பிறந்திருப்பதினாலே அவருடைய அரியணை பறிபோய் விடுமோ, இந்த இடத்திற்கு நம்மை தள்ளி இன்னொருவர் வந்துவிட்டாரோ என்கின்ற அச்சமும் கவலையும் வேதனையும் அவருக்கு மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தினது. ஆங்கிலத்தில் டிஸ்டர்ப் என்று சொல்லப்பட்டுள்ளது, அல்லது ட்ரபுள் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அவர் கலங்கி போய்விட்டார், அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நம்முடைய இடத்திற்கு இன்னொருவர் வந்துவிட்டாரா என்கின்ற அச்சம். ஸோ இது ஒரு புறத்தில் இருக்கும்போது நாம் தொடர்ந்து பார்க்கிறோம், நீங்கள் போங்கள், போய் அவரை பணிந்து கொள்ளுங்கள், வந்து எனக்கும் சொல்லுங்கள், நானும் சென்று அவரை பணிந்து கொள்வேன் என்று அவர்களுக்கு ஏரோது சொல்லி அனுப்புகிறார், அந்த சாஸ்திரிகளுக்கு. இப்படி அவர்கள் பயணப்பட்டு போகும்போது அந்த பயணத்தில் எந்த இடத்திற்கு போக வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியவே தெரியாது. அப்படி இருக்கிற போது அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு வழி காட்டிற்று என்று நாம் பார்க்கிறோம். 9ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்களுக்கு முன் அந்த நட்சத்திரம் பயணப்பட்டது. எதுவரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது என்றால், இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே இருக்கிற வரைக்கும் அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு முன் ஒரு வழிகாட்டியாக அமைந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஸோ அந்த நட்சத்திரத்தினுடைய வழிகாட்டுதலின் பேரிலே அவர்கள் தங்களுடைய பயணத்தை மேற்கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே தான் நம்ம இந்த கான்செப்டில் தான் என்ன பண்ணுறோம், சர்ச்சில், வீட்டில் நட்சத்திரம் என்ன பண்ணுறோம், ஸ்டார் கட்டி வைக்கிறோம். என்ன அர்த்தம்?
எங்கள் வீட்டில் இயேசு இருக்கிறார். ஸோ அவர்கள் இருக்கிற இடம் வரைக்கும் போய் அங்கே அது நின்று விட்டது. அது தொடர்ந்து பயணிக்கவில்லை. அப்போ நட்சத்திரம் இருக்கிறது என்றால் அங்கே இயேசு இருக்கிறார் என்ற அர்த்தம். அப்போ நம்ம பாரம்பரியமாகவே இந்த நாள் வரையிலும் சர்ச்சிலும் சரி வீடுகளிலும் சரி ஸ்டாரை கலட்ட மாட்டாங்க. நீங்களாம் கழட்டிட்டீங்களா? இருக்கா? இருந்தால் சந்தோஷம். நம்ம ஆளுங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, வேகமாக 25th முடிஞ்சா பேக் பண்ணி பத்திரமா வெடிச்சாதான் நெக்ஸ்ட் இயருக்கு அது கரெக்டாக யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராக அழகாக மடித்து வச்சுருவாங்க. ஆனால் 25ஆம் தேதிக்கு பிறகு இந்த 6ஆம் தேதி வரையிலும் கட்டாயம் நாம் அதை அனுசரிக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு தான் அந்த நட்சத்திரத்தினுடைய அந்த சிறப்பு இன்னும் கூடுதலாக நாம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு வழிகாட்டியாக அமைந்தது, இயேசு இருக்கிற இடத்தை காண்பிக்க. ஸோ நாமும் நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு ஒரு நட்சத்திரமாக இருக்க வேண்டும். ஸ்டார்னா நமக்கு நிறைய பெயர் இருக்கு தெரியுங்களா? என்னென்ன ஸ்டார் இருக்கு? இப்போ நீங்கள் கூட சொன்னீங்கல்ல, யாரு? இப்போ நீங்கள் விபிஎஸ் டைமில் இப்போ இந்த பாலகர் ஆராதனையில் ஒவ்வொரு டீமுக்கு ஒரு பேர் சொன்னீங்களே, என்ன பேர் சொன்னீங்க? ஆமாம், ட்விங்கிள் ஸ்டாரு, மார்னிங் ஸ்டார், இப்படியெல்லாம் சொன்னீங்களே. இப்படி நாம் கூட கேள்விப்படுவோம்ல, என்ன பேர்? சூப்பர் ஸ்டார், அல்டிமேட் ஸ்டார், நிறைய ஸ்டார்ஸ் இருக்கிறாங்க. நாமெல்லாம் எப்படி இருக்கணும் நம்ம லைஃப்பில்? ஆண்டவரை நோக்கி பயணப்படுகின்ற நட்சத்திரமாக, ஷைனிங் ஸ்டாராக நம்ம இருக்கணும். ஒரு பிரகாசமுள்ள நட்சத்திரமாக அல்லது வழிகாட்டுகின்ற நட்சத்திரமாக நம்ம எல்லாருமே இருக்க வேண்டும். ஸோ மற்றவர்கள் இயேசுவை வந்து அடைவதற்கான ஒரு வழிகாட்டியாக நம்ம எல்லாரும் கட்டாயம் இந்த வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அவரை கொண்டு போய் அந்த இடத்துல சேர்ப்பதற்கு நம்மோடு இருக்கிறவர்கள், நம்மோடு வாழ்கிறவர்கள் இயேசு ஆண்டவரை, அவருடைய அன்பை புரிந்து கொள்வதற்கான வழிகாட்டும் நட்சத்திரமாக பிறருக்கு நாம் கட்டாயம் இருக்க வேண்டும். அந்த நட்சத்திரமே நமக்கு ஒரு அற்புதமான பாடத்தை கற்பிக்கிறது. ஸோ அவர்களுக்கு வழிகாட்டினது, அவர்கள் அந்த இடம் அடைந்தார்கள். அந்த இடம் அடைந்தவுடனே 10வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஸோ அது ஒரு இடத்துல இப்போ வந்து நின்றாச்சு. அப்போ அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிடுச்சு? இங்கே இயேசு இருக்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு அவர்கள் சந்தோஷம் அடைந்தாங்க. சாதாரண சந்தோஷம் அல்ல, அவர்கள் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஸோ அவர்களுடைய மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்திற்கும் அளவே இல்லை, மிகுந்த ஆனந்த சந்தோஷம். ஸோ அந்த அளவிற்கு அவர்கள் மகிழ்வடைந்து 11வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து. அப்போ இந்த சாஸ்திரிகள் அல்லது அரசர்கள் அல்லது ஞானிகள், இவர்கள் இயேசுவை பணிந்து கொள்ளக்கூடிய தலம் என்பது எங்க? எங்க? மாட்டுத் தொழுவத்தில் இல்லை. இங்க திருமறையில் எங்க இருக்கு? அவர்கள் அந்த வீட்டிற்குள். இயேசு பிறந்த இடம் வீட்டுக்குள்ளவா? இல்லை, அவர் பிறந்தது தொழுவம். அந்த தொழுவத்தின் முன்னணையில் தான் அவரை கிடத்தினார்கள். ஆனால் இங்கே சாஸ்திரிகள், ஞானிகள் வந்து இயேசுவை சந்திக்கக்கூடிய இடம் வீடு. சரிங்களா? அப்போ நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்? குடில் அமைச்சு நம்ம என்ன செய்வோம்? குழந்தை இயேசுவை வச்சுட்டு அன்னை மரியாவும் யோசேப்பு இருப்பாங்க, அந்த இடையர்கள் மேய்ப்பர்கள் இருப்பாங்க, ஆடு மாடு எல்லாம் இருக்கும். அதே போல இந்த சாஸ்திரிகளும் என்ன பண்ணுவாங்க? வச்சிருப்பாங்க இல்லையா? ஆனால் அந்த கான்செப்ட் கொஞ்சம் தப்பானது தான். அவர்கள் எங்கே வந்தார்கள்? இதெல்லாமே ஓகே தான். ஆனால் சாஸ்திரிகள் வந்தது இயேசுவினுடைய அந்த இருக்கக்கூடிய இடத்துல, அந்த ஒரு வீட்டுக்குள். அப்போ அவர்கள் வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். தாயாராகிய மரியாளிடம் இருந்த பிள்ளையை கண்டார்கள். ஸோ பிள்ளை
அங்கே குழந்தை, இங்கே பிள்ளை. ஸோ குழந்தை பிறந்திருக்கக்கூடிய குழந்தை, இங்கே வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு குழந்தை. அதனால தான் நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது ஏரோது 2 வயதிற்கு உட்பட்ட பிள்ளைகளை கொன்று போட சொல்லுகிறார். அப்போ இயேசு அவருடைய இப்பொழுதான வயது 2 வயதிற்கு உட்பட்ட ஒரு பிள்ளையாக இருக்கிறார். ஸோ அவர் பிறந்தவராக இப்போது இல்லை. ஸோ வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், பிள்ளையை கண்டார்கள். உடனடியாக அவர்கள் சாஷ்டாங்கமாக விழுந்து இயேசுவை பணிந்து கொண்டு என்று நாம் பார்க்கிறோம். இந்த நெடுஞ்சான் கிடையாக என்று இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கும். அப்படியே தரை மட்டும் சாஷ்டாங்கமாக விழுந்து இயேசுவை பணிந்து. அடுத்தது அவர்கள் செய்த செயல், அவர்களுடைய பொக்கிஷங்களை திறந்தார்கள். திறந்துவிட்டு பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக படைத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஸோ அடுத்ததாக இங்கே நாம் பார்க்கக்கூடிய முக்கிய காரியம் என்ன அப்படின்னா, அவர்கள் வெறும் கையராக வரவே இல்லை. இயேசுவை காண வந்தார்கள், அவர்கள் கை வீசிட்டு வரல. மாறாக அவர்கள் ரொம்ப சிறப்புக்குரிய பொருட்களை தங்கள் வசம் வைத்துக்கொண்டு இயேசுவை சந்திக்க வந்தார்கள். ஸோ பார்த்தார்கள், முதலாவது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஒரு நீண்ட நெடிய பயணத்திற்கு பிறகு இந்த ஒரு மகிழ்ச்சி. அதன் பிறகு நாம் பார்க்கிறோம், அவர்கள் இயேசுவை கண்டு சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து கொண்டார்கள். இதோடு முடித்து விடாமல் தங்கள் வசம் இருக்கிறதான அந்த பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் இயேசுவுக்கு காணிக்கையாக படைத்தார்கள். ஸோ ஆண்டவரை நாம் சந்திக்க வரும்போதெல்லாம் நாம் நம் வசம் இருக்கிறதை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும், கொடுக்க வேண்டும். காணிக்கையாக படைத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஸோ அது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அப்ப இந்த 3 பொருளும் 3 செய்திகளை நமக்கு தருகிறது. ஸோ பொன் என்று நாம் எடுத்து பார்க்கும்போது, இந்த பொன்னை அதிகமாக பயன்படுத்துகிறவர்கள் யாரு? ராஜாக்கள் இல்லையா, அரசர்கள். அந்த காலத்துல அவர்களிடம்தான் இவைகள் இருக்கும். அப்போ அரசர் அதை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்றால், இயேசு யார்? இந்த சாஸ்திரிகளே ஆரம்பத்து வசனத்திலே சொல்றாங்க, முதல் 2 வசனத்துல, யூதருக்கு அரசராக பிறந்தவர் எங்கே? அப்ப இயேசு யூதரின் ராஜா, யூத ராஜ சிங்கம் அப்படி நம்ம பாட்டு பாடல, யூத ராஜ சிங்கம் உயிர் தெழுந்தார் அப்படின்ற ஒரு பாட்டு. இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா. ஸோ இயேசு அவர் அரசர், நம் ராஜா அவர், நம்ம எல்லாம் ஆளுகை செய்யக்கூடியவர். அப்போ அந்த பொன் இயேசு அரசர் என்பதை வெளிக்கொணரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருளாக அங்கே நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, அவர்கள் இயேசுவுக்கு காணிக்கையாக படைத்த தூப வர்க்கம். தூப வர்க்கம் என்று எடுத்து பார்க்கும்போது, இது எங்கே அன்றைக்கு பயன்படுத்தினார்கள் என்றால், எங்க பயன்படுத்தினாங்க? ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இறைவனுக்கு தூபம் காட்டுவார்கள். அது இப்பவும் இல்லையா, கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கு. அது ரொம்ப பயங்கரமாலாம் சில சர்ச்சஸ் பண்ணுவாங்க. ஒரு பெரிய தூப வர்க்கத்தை என்ன பண்ணுவாங்க, ரெடி பண்ணி ஒரு பெரிய ஒரு பாத்திரத்தில், அதாவது அவங்க ஒரு சின்ன ஒரு வச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, ஆமாம், அதுக்குள்ள அந்த தூப வர்க்கத்தெல்லாம் போட்டு கயிறு கட்டி அவங்க ஒரு 4-5 பேர் பிடிச்சி இழுப்பாங்க. ஸோ அது இழுக்கும்போது அந்த சர்ச்சில், பெரிய சர்ச்சு, நீங்கள் ஒரு வீடியோ மேபி பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இங்கேருந்து இங்கே ஆல்டருக்கு பின்னாடி வரைக்கும் போயிட்டு வரும். ஸோ ஃபுல்லாக அப்படியே கடவுளுக்கு தூபத்தை காட்டுவாங்க. ஸோ கடவுளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவரை உயர்த்தக்கூடிய, அவரை போற்றக்கூடிய, அவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய, அவரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு பலவிதமான செயல்கள் தான் இந்த தூப வர்க்கத்தை, அந்த சாம்பிராணிகள் என்றும் சொல்வார்கள், அதை கடவுளுக்கு காண்பிப்பார்கள். அப்போ இங்கே தூப வர்க்கத்தை ஆண்டவர் இயேசுவுக்கு காணிக்கையாக படைத்தார்கள் என்றால், இயேசு அவருடைய தெய்வீக தன்மையை
அவர்கள் நம்பி விசுவாசித்து அந்த தூப வர்க்கத்தை இயேசுவுக்கு காணிக்கையாக படைத்தார். இது உமக்கு உரியது, இந்த தூப வர்க்கம் உமக்கானது, இது உமக்கு படைக்கப்பட வேண்டும், இது உமக்கு காண்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் தெய்வத்தன்மையை வெளிக்காட்டும் வண்ணமாக அவர்கள் தூப வர்க்கத்தை இயேசுவுக்கு காணிக்கையாக படைத்தார்கள். அதே தூப வர்க்கத்தை யார் இறைவனுக்கு காண்பிப்பார்கள் என்றால் ஆசாரியர்கள், இல்லையா? அந்த ஹை பிரீஸ்ட், பிரதான ஆசாரியர். இயேசுவும் திருமறையில் நாம் பார்க்கிறோம், குறிப்பாக யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரத்தில், இல்லை ஜான் சாப்டர் 17, அதில் நீங்கள் படிச்சுன்னா அது ஹை பிரீஸ்ட்லி ப்ரேயர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசுவினுடைய பிரதான ஆசாரியர் ஜெபம். இயேசுவை திருமறை பிரதான ஆசாரியராக நமக்கு காண்பிக்கும். அந்த பிரதான ஆசாரியரை நமக்காக இடைத்தரகராக நின்று, மத்தியஸ்தராக நின்று, கடவுளுக்கும் நமக்கும் மையத்தில் இருந்து நம் சார்பாக கடவுளிடத்திலே பரிந்து பேசுகிறவர், நம் சார்பாக நம் பாவங்களை தானே பலியாக கடவுளுக்கு அர்ப்பணித்தவர். இப்படி பல விளக்கங்களை தூமறை நமக்கு கொடுக்கும். அப்ப இந்த தூப வர்க்கத்தை காண்பிக்கக்கூடியவரே இறைவனுக்கு ஆசாரியர், பிரதான ஆசாரியர். அப்போ நீர் பிரதான ஆசாரியர் என்பதையும் வெளிக்காட்டும் வண்ணமாக அந்த தூப வர்க்கம் இயேசுவுக்கு காணிக்கையாக படைக்கப்பட்டது. மூன்றாவதாக அங்கே படைக்கப்பட்ட காணிக்கை வெள்ளை போலம். வெள்ளை போலம் என்று நாம் எடுத்து பார்க்கும்போது அதை யூசுவலா அங்க அவர்கள் வாழ்ந்த நாட்களிலே இந்த மரித்த சரீரத்திற்கு என்ன பண்ணுவாங்க, வெள்ளை போலத்தை தான் அவங்க பூசுவார்கள். அது மிக நறுமணத்தை கொடுக்கக்கூடியது. இயேசு ஆண்டவர் அவர் மனித தன்மையோடு கடவுள் தன்மையோடும் இருக்கக்கூடியவர். இந்த உலகத்தில் நமக்காக வாழ்ந்து பாடுகளை ஏற்று மரித்து உயிர் தெழக்கூடியவர் என்பதை வெளிக்காட்டும் வண்ணமாக இறுதியிலே அவரை அடக்கம் செய்த பிறகு, இல்லையா, அந்த கல்லறையிலே அவரை வைத்த பிறகு இந்த நறுமண தைலங்களை எல்லாம், இந்த வெள்ளை போலத்தை எல்லாம் வைத்து இயேசுவினுடைய உடலை அவர்கள் நறுமணமாக்கினார்கள் என்பதை நாம் திருமறையிலே நற்செய்தி நூலிலே நாம் படிக்கிறோம். அப்போ இதற்கு முன் அடையாளமாக இயேசுவுக்கு இந்த சாஸ்திரிகள் வெள்ளை போலத்தை காணிக்கையாக படைத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே இயேசுவுக்கு படைக்கப்பட்ட இந்த 3 காணிக்கைகளும் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இயேசுவை மிக தெளிவாக அவருடைய வாழ்வை, அவருடைய தன்மைகளை, அவர் யார் என்பதை வெளிக்காட்டக்கூடிய அற்புதமான காணிக்கைகள் எல்லாம். அப்ப இதை வைத்துதான் அந்த சாஸ்திரிகள் கூட எத்தனை பேர் வந்தாங்கன்னு சொல்லிட்டு தெரியாது. சாஸ்திரிகள் வந்தார்கள் அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் பொதுவாகவே பாரம்பரியமாகவே ஒரு 3 பேர் வந்தார்கள், 4 பேர், 12 பேர் என்றெல்லாம் பல கருத்துக்கள் இருக்கும். ஆனால் அவர்கள் கொண்டு வந்த பொருட்களை வைத்து இந்த 3 பொருள், பொன், தூபவர்க்கம், வெள்ளை போலும், இதை வைத்து 3 அரசர்கள் அல்லது 3 ஞானிகள், சாஸ்திரிகள் வந்தார்கள் என்பதை பாரம்பரியமாக எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. ஸோ இவர்கள் இயேசுவுக்கு இந்த காணிக்கைகளை படைத்து அவரை பணிந்து மீண்டும் மகிழ்ச்சியோடு கூட ஏரோதுவினிடம் போகவில்லை. ஏன்னா ஏரோது சொல்லியிருக்கிறார், என்ன பண்ணுங்க, என்னிடம் சொல்லுங்கள், நானும் போய் அவரை பணிந்து கொள்வேன். இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் ட்ரை பண்ணார். ஆனால் 12வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர்கள் ஏரோதுவினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் கடவுளால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு போய்விட்டார்கள். ஸோ கடைசி வரையிலும் இயேசுவை அவர்கள் பணிந்து கொண்டு அகமகிழ்ந்து அவருக்கு காணிக்கையை படைத்துவிட்டு இறுதியாக தங்களுடைய தாய் நாட்டிற்கு போகும் வரையிலும் கடவுள் சிறப்போடு அவர்களை வழிநடத்தினார். அந்த நட்சத்திரம், நட்சத்திரத்தை நாம் மையப்படுத்தி, நட்சத்திரம் அதை இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம்னா உடனே அதை வழிபட ஆரம்பிப்பாங்க. அப்படி கிடையாது. நட்சத்திரம் என்பது கடவுளால் படைக்கப்பட்ட ஒன்று.
ஸோ அது அவர்களுக்கு வழிகாட்டியாக அமைந்தது. அது கடவுளால். ஸோ மீண்டும் நட்சத்திரம் இறுதியில் அவங்களுக்கு ரூட்டை வந்து காட்டல. இறுதியில் அவர்கள் சொப்பனத்தில் இருக்கிற வேளையில் கடவுளால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு போய் சேர்ந்தார்கள். ஸோ கடவுளை அணுகி வரும்போது, கடவுளை நாம் நெருங்கி அவருக்கென்று நாம் வாழும்போது, நாம் மீண்டும் நம் வாழ்க்கையில் நம்முடைய வாழ்வின் பயணத்தை மேற்கொள்ளுகிற வேளையில் நமக்கு மிகப்பெரிய நெருக்கடிகளான சூழல் வந்தால், கஷ்டங்கள் வந்தாலும் கடவுள் நமக்கு சரியானபடி நமக்கு பாதை காட்டி நாம் போக வேண்டிய இடத்திற்கு நேராக நம்மை வழிநடத்தக்கூடியவர். ஒருவேளை அவர்கள் ஏரோதினிடத்திலே போயிருந்தால் அச்செய்தியை வாங்கிவிட்டு அவர்களை ஒருவேளை அவர் தீர்த்து கட்டியும் இருக்கக்கூடும். இல்லையா, போயிட்டு நாங்கள் இதெல்லாம் வந்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு ஒருவேளை அவங்க போய் சொல்லி, ஏன்னா அவங்க வந்து ரொம்ப கட்ஸ் ஆனவங்கெல்லாம் நம்ம பார்க்கலாம். டைரக்டாக போயிட்டு எங்கே கேட்குறாங்க, அரசர்கிட்டே போய் கேட்குறாங்க. யூதருக்கு ராஜா வந்து அவர்தான், அவர்கிட்டே போய் கேட்குறாங்க எங்கே பிறந்திருக்கிறாரு. அப்போ எவ்வளோ துணிச்சல் அவங்களுக்கு இருக்கும், ரொம்ப தைரியசாலி தான். அப்போவே அவருக்கு மிகப்பெரிய எரிச்சல் வந்திருக்கும். அப்போவே அவங்கள தீர்த்து கட்டிடலாம் அப்படின்னு நினச்சிருப்பார். ஆனால் போயிட்டு வந்து செய்தியை வாங்கிக்கலாம் அப்படின்றதான் ஒரு பொறுமையோடு பொறுமை காத்தார். அமைதியாக இருக்கிறார், டைம் கொடுக்குறார். ஒருவேளை வந்து இறுதியாக சொல்லிவிட்டு இருந்தால் அந்த வார்த்தைகள் எல்லாம் மனதில் வைத்து கட்டாயம் அவர்களை தீர்த்து கட்டியிருப்பான் ஏரோது. ஸோ உயிர் போயிருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட சூழல் அவர்களுக்கு நேரிடாத வண்ணம் கடவுள் அவர்களை வேறு வழியாக பயணிக்க செய்து தங்கள் இடம் அடைய செய்தார். நம் வாழ்க்கையிலும் நாமும் அந்த ஆண்டவரை அணுகி அவரை வழிபட்டு அவரை பணிந்து அவருக்கென்று நாம் வாழும்போது, நம் காணிக்கைகளெல்லாம் இறைவனுக்கு நாம் கொடுத்து நம்மை முற்றிலுமாக அர்ப்பணித்து அவருக்கென்று நாம் வாழும்போது, நிச்சயம் ஆண்டவர் நம் வாழ்வின் வழியாய் நம் செயலின் வழியாய் மகிமை அடைவார். ஸோ மகிமை அடைவதற்கு வந்து பல அர்த்தங்கள் இருக்கிறது. ஒன்று, இந்த மகிமை விளங்குதல், தன் மகிமையை தன்னை இயேசு அந்த புறஜாதியாரான அரசர்களுக்கு ஞானிகளுக்கு வெளிக்காட்டினார். இன்னொரு புறம் மகிமை அப்படின்னு சொல்லும்போது அந்த குளோரி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ நம் வாழ்வின் வழியாக இறைவனை மகிமை அடைய செய்ய வேண்டும், அவரை போற்றி அவரை உயர்த்த வேண்டும். ஸோ நம் வாழ்க்கையில தன்னை வெளிக்காட்டின, தன் மகிமையை நமக்கு வெளிப்படுத்தின ஆண்டவருக்கு நம் செயல் வழியாக அவருடைய நாம மகிமைக்கென்று நாம் வாழ்ந்து அவர் மகிமையை என்றும் உயர்த்தக்கூடியவர்களாய் இருந்தால் நிச்சயம் ஆண்டவர் நமக்கு சரியான பாதைகளை காட்டி நம்மை வழிநடத்துவார். இந்த நம்பிக்கையோடு அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்றும் அணுகி வழிபட்டு அவருக்குரியவர்களாய் வாழ்வோம். ஆண்டவர் இத்திருவார்த்தையின் ஊடாக நம்மை நிறைவோடு வழிநடத்தி ஆசீர்வதித்து காத்தருள்வாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான கர்த்தருடைய தெய்வீகமான சமாதானம் நம் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் பக்குவப்படுத்தி காப்பாராக. ஆமென். நம் யாவரும் எழுந்து நின்று ஸ்தோத்திர வழிகத்தை பாடுவோம். கடவுளோடு சுத்த இருதயத்தை என்னிலே சீரோஷ்டியோ நிலைவரமான ஆவியே உள்ளத்திலே புதுப்பியோ நின்று என்னை தள்ளி விடாதீரோ உமது பஸ்தாவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதீரும். உமது இரட்சண்ய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். நாம் அமர்ந்திருப்போம். நாம் வழிபாட்டுக்கு நிறைவு பாடலாகவும் காணிக்கை பாடலாகவும் 178வது கீர்த்தனை பாடலை இணைந்து பாடும். அரசனை காணாமல் இருப்போமோ நமது ஆயுளை வீணாக கழிப்போம் என்கிற பாடல் 178வது பாடல். இப்பாடலின் பொழுது நம்முடைய காணிக்கைகளை கர்த்தருக்கு என்று எடுப்போம். 178.
அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். மகிழ்வு நிறைந்த எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மகிமை விளங்குதல் பண்டிகைக்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த அற்புதமான பெருவிழாவில் இறை சன்னிதானத்தை நாடி வருகை தரவும், ஆண்டவராகிய இறைவனை தொழுது கொள்ளவும் நீர் பாராட்டியிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். அன்பின் ஆண்டவரே, திருமைந்தர் இயேசு இந்த உலகத்திலே வந்து பிறந்தபோது மெய்ப்பர்களுக்கு அச்செய்தி அறிவிக்கப்பட்டு எல்லோரும் மகிழ்ச்சியோடு கூட இயேசுவை, குழந்தை இயேசுவை, தொழுவத்தின் முன்னணையில் கிடத்திருந்த இயேசுவை கண்டு பணிந்து கொண்டு மகிழ்ந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அந்த இயேசு 2 வயது உட்பட்ட பிள்ளையாக சற்று வளர்ந்திருக்கும் போது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் மகிழ்வோடு கூட யூதருக்கு அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று தேடிக்கொண்டு வந்தார்கள். சந்தோஷத்தோடு ஆனந்தத்தோடு கூட நட்சத்திரம் காட்டின பாதையிலே பயணித்தார்கள். அது அவர்களுக்கு முன் சென்று வழிகாட்டியாக அமைந்தது. நாங்களும் இயேசுவை மக்கள் அணுகுவதற்கு, ஆண்டவர் இயேசுவை அண்டி வருவதற்கு, கிட்டி சேர்வதற்கு வழிகாட்டி உள்ள ஒரு நட்சத்திரமாக நாங்கள் இருக்க அருளைத்தார். இயேசு இருக்கக்கூடிய இடத்தை வந்து அடைந்து அவர்கள் மகிழ்ச்சியோடு கூட அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து இயேசுவை கண்டார்கள். சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து கொண்டார்கள். தாங்கள் கொண்டு வந்ததான அந்த அற்புதமான காணிக்கைகள், பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளப்போளத்தையும் காணிக்கையாக படைத்து தங்களையே முற்றிலுமாக அவர்கள் அர்ப்பணித்ததை நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலும் எந்நாளும் நாங்கள் ஆண்டவரை அணுகி வரவும், ஆண்டவரை வந்து எப்போதும் சந்திக்கவும் மகிழ்ச்சியோடு அவர்கள் அனைவரும் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்ததைப் போல எந்நாளும் அது இறைத்தலத்தில் எங்களுக்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உண்டு என்பதை உணர்ந்து இல்லம் நாடி என்றும் வாழ அருளைத்தார். அன்பின் ஆண்டவரே, அப்படி நாங்கள் வாழுகிற வேளையில் எங்கள் வாழ்வில் எப்படிப்பட்ட நெருக்கடிகள் வந்தாலும், அன்றைக்கு அந்த சாஸ்திரிகள் மீண்டும் ஏரோதினிடம் சென்றிருந்தால் உயிர் போயிருக்கக்கூடிய சூழல் இருந்திருக்கும். ஆனால் அதன் மத்தியிலும் கடவுள் அவர்களுக்கு வேறு வழியை காட்டி தங்கள் அவர்கள் செல்வதற்கு, தங்கள் தாய்நாடை அடைவதற்கு வழிகாட்டியாக அமைந்து, எங்கள் வாழ்வின் பயணங்களிலும் கடவுள் எங்களுக்கு நல்ல வழியை காட்டி நாங்கள் போய் சேர வேண்டிய இடங்களுக்கு எங்களை நடத்தக்கூடியவராய் நீர் இருப்பதற்காக நன்றி. இந்த சாஸ்திரிமார்களை போன்று நாங்களும், இந்த அரசர்களை போன்று, ஞானிகளை போன்று நாங்களும் வாழ நீர் காட்டுகிற பாதையிலே நாங்கள் நடக்க அருள் புரியும். தம் மகிமை எங்களுக்கு வெளிப்படுத்தின கடவுள், எங்கள் வாழ்வின் வழியாக உமது மகிமையை நாங்கள் என்றும் உயர்த்தக்கூடியவர்களாயிருக்க அருளைத்தான். நாம மகிமைக்கென்றே நாங்கள் தொடர்ந்து வாழ அருளை புரியும். இந்த வார்த்தைகளினால் தம்முடைய மக்களை ஆசீர்வதையும், இவ்வேளையிலும் எங்களுடைய தூய ஜேம்ஸ் லூதரன் நூற்றாண்டு திருச்சபையும் இது திருக்கரத்தில் ஒப்படைக்கிறோம். கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆசீர்வதையும். ஆண்டவரே, திருச்சபையினுடைய பொறுப்பாளர்களையும், துணை பொறுப்பாளர்களையும், மூப்பன்மார்களையும், ஆலோசகர்களையும், முன்னாள் பொறுப்பாளர்களையும், மாதர்களையும், வாலிப சகோதர சகோதரிகளையும், சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வயதான மக்களையும், திருச்சபையின் அனைத்து விசுவாச குடும்பத்தின் மக்களையும், கோயில் பிள்ளையும் ஆசீர்வதையும். நன்மை நாளே கிருபை நாளை முடிச்சூட்டி காத்தருளும். எல்லாருடைய வாழ்வையும் வாழ்வின் தேவைகளையும் சந்தித்துக் கொள்ளும். படிக்கிற வேலை செய்கிற மக்களை ஆசீர்வதையும். பலவீனத்தோடு இருக்கிறவர்களை பலப்படுத்தும், ஆற்றல் படுத்தும். இந்த கிருபை நாளை யாவரையும் இடைக்கட்டி காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். நல்ல ஆண்டவரே, இவ்வேளையிலும் என்னுடைய தேசத்தையும் திருக்கரத்தில் ஒப்படைக்கிறோம். என்னுடைய இந்திய தேசத்தை, தமிழ்நாட்டை,
திருப்பத்தூர் மாவட்டத்தை, செங்கொழிப்பு ஊராட்சியை நீர் ஆசீர்வதியும். இருக்கிற அனைத்து ஆட்சியாளர்கள், தலைவர்களையும், மக்களையும் ஆசீர்வதியும். இஸ்லோ சபையும், சபை சங்கங்களையும், வட்டங்களையும், இருக்கிற அனைத்து பொறுப்பில் உள்ளவர்களையும் நீர் ஆசீர்வதியும். திருச்சபைகள், ஆயர் பெருமக்கள், சபை பொறுப்பாளர்கள், விசுவாச குடும்பங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மிக சிறப்பாக வழிபாட்டிலே பங்கெடுத்து உமது திருநாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிற தம்முடைய மக்களை கண்ணோக்கி பாரும். எல்லாருடைய வாழ்வையும் நீர் சந்தித்துக் கொள்ளும். வாழ்வின் தேவைகளை சந்தித்துக் கொள்ளும். ஜபங்களை கர்த்தர் தயவோடு செவிசாய்த்து மறுமொழி அருளும். வழிபாட்டை தவறவிட்டவர்களும் வரக்கூடிய நாட்களிலே தவறாமல் பங்கெடுக்கவும், திருநாமத்தை உயர்த்தவும் நீர் தருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அருளைத்தார். இந்த ஒளிபெருக்கின் வழியாகவும் உமது வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தம்முடைய மக்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனையிலும் ஆலயத்தையும் திருப்பீடத்தையும் ஆயத்தம் செய்த யாவரையும், வண்ண பூக்களினாலே அலங்கரித்தவர்களையும், இசைக்கருவிகளின் ஊடாகுவது நாமத்தை உயர்த்தினவர்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. திருமறை பகுதி நடத்தி கொடுத்தவரையும், திருமறை பகுதிகளை படித்தவர்களையும், ஆண்டவரே காணிக்கைகளை எல்லாம் சேகரித்து வந்தவர்களையும், பாடல்களை பாடிய நாமத்தை உயர்த்தினவர்களையும், திருவசனங்களை எல்லாம் வாசித்தவர்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, சமூக ஊடகத்தின் வழியாகி வழிபாட்டிலே அநேக மக்கள் இணைந்துமை வழிபடுவதற்கான ஏற்பாடுகளை செய்து வழிநடத்தி கொண்டிருக்கிற அன்பு வாலிப பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று நாங்கள் மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் ஆண்டவர், இரக்கமுள்ள பிதாவே, இந்த வழிபாட்டிலும் தம்முடைய மக்களாய் உமக்கென்று படைத்திருக்கிற காணிக்கைகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். படைத்திருக்கின்ற வழிபாட்டின் காணிக்கை, இன்னும் ஸ்தோத்திர காணிக்கைகள், விசேஷ காணிக்கை என்று சொல்லி பல்வேறு நிலையிலே தம்முடைய மக்கள் படைத்திருக்கிற எல்லா காணிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ளும். அக்காணிக்கைகளையும் இந்த திருப்பீடத்தின் மீது வைத்திருக்கும் போது படைத்த உள்ளங்களையும் இல்லங்களையும் தந்தையாகி இறைவன் நீர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தாழ் பணிந்து மன்றாடுகிறோம். இந்த கிருபையினால் எங்களை எடை கட்டி காத்துக்கொள்ளும். மீதமுள்ள நேரத்தை முதல் திருக்கரத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். வழிபாடு முடிந்து எங்கள் இல்லங்களுக்கு கடந்து போய் ஒரு சுகமான நித்திரை நாங்கள் கண்டு கொள்ளவும், ஆண்டவருக்கு விருப்பம் இருந்தால் மீண்டும் ஒரு புதிய நாளை காணவும், உமக்கு நன்றி சொல்லவும், தொடர்ந்து எங்கள் கடமைகளை மேற்கொள்ள நீர் எங்களுக்கு அருள் புரியும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் கேட்க மறந்து எல்லா நன்மையான ஈவுகளினாலே ஆண்டவராகிய இறைவன் எங்களை நிறைத்து காத்து ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று இயேசுவின் வழியை வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் பிதாவே, ஆமென். பரமண்டலத்திற்கு எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, அன்றைய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். நாம் தீமை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும். ஆமென். நம் ஆண்டுடைய இறை ஆசிரியரை பெற்றுக்கொள்ள எழுந்து நின்று கண்களை மூடி தலை வணங்குவோம். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. கர்த்தரை ஸ்தோத்திரி, என் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆண்டவராக இயேசு தம் மகிமையை நமக்கு விளங்கச் செய்து வழிகாட்டினதைப் போல நம் வாழ்வின் வழியாக ஆண்டவருடைய நாம மகிமைக்கு என்று நாம் வாழ சமுதாயத்திற்குள் பயணப்படுவோம். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து வழிநடத்தி ஆசீர்வதித்து காத்தருள்வாராக. ஆமென்.
திருச்சபையார் அனைவரும் அப்படியே அமரும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மகிமை விளங்குதர் பண்டிகையின் விசேஷ ஆராதனையை சிறப்பாக வழிநடத்திய நம்முடைய போதகர் அவர்களுக்கும் இந்த ஆராதனையை கலந்து கொண்டிருக்குள்ள திருச்சபையார் உங்கள் யாவருக்கும் தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இன்று பிறந்த நாள் காணும் நம்முடைய திருச்சபையின் ஆயர் அருள் திரு ஆர் கிருஷ்ணராஜ் ஆயர் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் திருச்சபையின் சார்பாக பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆயர் அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையின் தலைவர் அவர்கள் மரியாதை செய்வார்கள். அதனைத் தொடர்ந்து நம்முடைய வாலிப பிள்ளைகள் அவருக்கு கேக்கு வெட்ட தயார் செய்துள்ளார்கள். அதே போல் ஆராதனையில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் இனிப்புகளை வழங்க ஏற்பாடு செய்துள்ளார்கள். அதே போல் ஆராதனையில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் நம்முடைய போதகர் அவர்கள் சிற்றுண்டி ஏற்பாடு செய்துள்ளார்கள். எனவே அனைவரும் பொறுமையாக இருந்து அதை பெற்று செல்லும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது தலைவர் அவர்கள் போதகர் அவர்களுக்கு மரியாதை செய்வார்கள்.
கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்தில்